ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோக்ஷித் குட்டியை காலையில் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்போது சங்குப்பூவை பார்த்துட்டான். ஃபஸ்ட் டைம் வந்து சங்குப்பூவை பார்க்குறான். அந்த கலர்லாம் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. போயிட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டேன். ஆனால் வரும்போது அதே ஞாபகம் தான் போல் திரும்ப வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிச்சு போட்டுற போகிறான்னு சொல்லிட்டு அதை திரும்ப கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். சின்னதோ பெருசு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கத்திரிக்காயெல்லாம் நான் நார்த் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே பயந்துட்டேன். டேஸ்ட்டும் வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டு வரவே வராது. எப்படி பண்ணாலும் நம்ம கட் பண்ணி போட்டாலும் சட்டியே நிறைஞ்சிரும். இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெருசு பெருசாக கூட இருக்கும். சரி, கடையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். தாளிப்பு கொடுத்துட்டு கொஞ்சம் பூண்டு கை நிறைய தட்டி போட்டு வெங்காயம், வீட்டு குழம்பு மிளகாய் பொடியெலாம் போட்டு நம்ம வந்து கடைஞ்சி வச்ச கத்திரிக்காயும் போட்டு நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கலாம். சூடான சாதம் இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது. அம்மா ஸ்டைலில் வந்து கொஞ்சம் மாங்காய் ஆட் பண்ணுவாங்க, இன்னும் நல்லாயிருக்கும். பாய்.